இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு இப்ப ரீசெண்டா கிடைச்ச டெய்லைட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதன் மூலியமா அதுக்குள்ள இருந்து வந்த அந்த லேசர் பீம் வழியில இருக்க எல்லா பூச்சிகளையும் அட்டாக் பண்ணிட்டு போகுது. இந்த டெய்லைட்டுங்கிறது டபிள்யூ டிஃபிகல்ட்டியை கொண்டது. இதை மோஸ்ட்லி எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பரப்பளவை கொண்ட பேட்டில் ஃபீல்ட்ல மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் ஆப்போனண்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு பிளைண்ட் ஆக்கிடும். இதை பார்த்த அந்த ஆனிபிஸும் அப்ப நான் இவன் அழிக்கிறதுக்கு வேற ஒரு பிளான் தான் போடணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதுகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கில்லான சூஸ் அண்ட் டார்கெட்டை ஆக்டிவேட் பண்ணுது. இதன் மூலியமா அந்த ஹைவ்க்குள்ள இருக்க அந்த தேனீகளுடைய ஸ்பீட் ரொம்பவே அதிகமாயிடுது. அதுங்க எல்லாம் நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்ண வர பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட இருக்க அந்த ஐஸ் மோட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிடுறான். ஆனா அந்த ஆனிபிஸ் பயன்படுத்தின சூஸ் அண்ட் டார்கெட் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் ஹீரோ வந்துட்டு எத்தனை தடவை அந்த தேனீகளை வெட்டி போட்டாலுமே அதுங்க சாகாம மல்டிப்ளை ஆயிட்டே இருக்குங்க. உடனே ஆனிபிஸ் வந்துட்டு நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஸ்கில்ல யூஸ் பண்ணாலும் சரி இந்த சூசன் ஒன்னுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஃபைனலா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து ஒரு பில் எடுக்கிறான். இந்த பில்ல எந்த டார்கெட் மேல பயன்படுத்துறீங்களோ அதோட சைஸ் இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாயிடும். அப்படிப்பட்ட அந்த பில்ல நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு தேனி மேல போட்டுறான். உடனே ஹீரோவோட சிஸ்டம்லயும் அந்த பில் இன்னும் ஒரு 1 மினிட்ல ஆக்டிவேட் ஆயிடும்னு வருது. இந்த சான்ஸ பயன்படுத்திக்கிட்ட நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஒரு ஒரு தேனி மேலேயே குதிச்சு குதிச்சு கடைசியா ஒரு தேனி மேல போய் உக்காந்துடுறான். அது மட்டும் இல்லாம அதை கண்ட்ரோல் பண்ணி அது மேல டிராவல் பண்ணிட்டு போக இத பார்த்த ஆனிபிஸும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவனை உடனடியா கொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த தேனிய மத்த தேனீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ வந்துட்டு இந்த தேனீக்கள் சாகாம மல்டிப்ளை ஆயிட்டு போகுதுங்களா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு ஆப்போனன்ட் இருந்தாலுமே அவனுடைய ஹோப்பை இழந்திருப்பான். ஆனா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணனா இது எனக்கு சாதகமா மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க அந்த தேனியில இருந்து கீழே குதிச்சிடுறான். இதே நேரத்துல பின்னாடி வந்த தேனீக்களும் ஹீரோ இருந்த அந்த தேனியில வந்து மோதிட ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி சில ஐட்டம்ஸ பர்ச்சேஸ் பண்ணிருப்பான். அதுல ஒன்னான அன்னோன் கியூபை யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருக்க தேனி எல்லாத்தையுமே அதுக்குள்ள அடைச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஸ்டோர்ல வாங்கின மத்த ஐட்டம்ஸும் லைக் எபிலிட்டி பூஸ்டர், ஸ்டிக்கி க்ளூ, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் வெப் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த கியூப் பிரேக் ஆகாம இருக்க அது மேல யூட்டிலைஸ் பண்ணிடுறான். அந்த கியூபுக்குள்ள ஹீரோ கிட்ட இருக்க அந்த எலமெண்ட் ஆஃப் ஃபயரை யூஸ் பண்றான். இதே நேரத்துல அந்த ஜெயிண்ட் பில்னால அந்த கியூபுக்குள்ள இருக்க எல்லா தேனீக்களும் பெருசாக ஆரம்பிக்குது. இதனால அதுங்களுடைய கொடுக்கே பக்கத்துல இருக்க தேனீகளை அட்டாக் பண்ண இதன் மூலியமா தேனீக்கள் இறந்தாலுமே அதுங்க மல்டிப்ளை ஆயிட்டே இருக்குங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த கியூப்குள்ள ஜெயிண்ட் பில்ஸ் திரும்பவும் போட அதுங்க அந்த லூப்லயே மாட்ட இதன் மூலியமா நம்ம ஹீரோவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகமாகுது. இத பார்த்த ஆனிபிஸும் இங்க என்ன நடக்குது அவன் எல்லா ஐட்டம்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான் இந்த காம்பினேஷனை அச்சீவ் பண்றதுக்கு. இந்த ஹைவே பத்தின இன்ஃபர்மேஷன் இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ட்ராப்பை இவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்ப இந்த ஸ்கில்லை நான் ஆக்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவன் ஸ்டார்டிங்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இதுவே அந்த ஹைவே டெஸ்ட்ராய் பண்ணிட உடனே ஹீரோ வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ண நல்லா ஃபன்னா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆனிபிஸ் வந்துட்டு ஒரு சாதாரண ஹியூமனா இருந்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, சரி நீ சர்வைவ் ஆகி இந்த டவரை கிளைம் பண்ணி நான் இருக்க ஃப்ளோருக்கு வந்து என்ன நீ பாக்குற அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அந்த இடத்துக்கு வரதான் போறேன், இதுக்கெல்லாம் கத்தி எதுக்கு உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ற. உடனே ஆனிபிஸும் மனசுக்குள்ள என்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டதுக்கு என்ன நீ சந்திக்கும் போது உனக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட அந்த ஆனிபிஸோட கான்சியஸ்னஸ் இருந்த அந்த வெசில் உடைஞ்சிருது. இதனால ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஆனிபிஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோவும் காப்பி பண்ணிடுறோம். இதன் மூலியமா நம்ம ஹீரோ 3 கொஸ்டின் கேட்டு அதுக்கு யாராச்சும் ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாட் பாயிண்ட் 50% குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு அவங்களால ஸ்பெஷல் எபிலிட்டியோ அல்லது ஸ்கில்லையோ யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்கில்ல ஒரே நேரத்துல ஒருத்தர் மேல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த ஸ்கில்ல மட்டும் தப்பா யூஸ் பண்ணானா எஜிப்தியன் கடவுள்களுடைய கோவத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இப்ப கூட சில எஜிப்தியன் காட்ஸ் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுல சில பேர் வந்து ஹீரோவுக்கு எதிரா திரும்புற மாதிரியும் சிஸ்டம்ல வருது. இந்த இடத்துக்கு வந்த ஆலிஸும் இங்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்போ வேற என்ன நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டாட் போர்டை பாக்குறான். நம்ம ஹீரோ லெவல் 99 ரீச் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த இடத்துல இவ்வளவு லெவலப் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால என்னுடைய ஸ்டாட் பாயிண்ட பேலன்ஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதே நேரத்துல ஹீரோக்கும் ஒரு வீடியோ கால் வர யாருன்னு பார்த்தா நம்ம யூசாங் தான். இதை பார்த்த ஹீரோவும் என்ன வீடியோ கால் எல்லாம் பண்றேன்னு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் பரவாயில்லையே என்ன நல்லா ஞாபகம் இருக்கு போல, ஆமா இப்ப நீ எங்க இருக்க, எனக்கு தெரியாத இன்னொரு பிளேஸா அப்படின்னு கோவப்பட அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்
விஷயம்னு ஹீரோ சொல்ல யூசாங் வந்துட்டு நான் உனக்கு ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல அவேக்கன் அசோசியேஷன் ஒரு மார்ஷியல் டோர்னமெண்ட்டை நடத்த போறாங்க. எந்த ஒரு பிளேயர் டபுள் ஏ ரேங்க்லயோ இல்ல அதுக்கும் மேல இருக்காங்களோ அவங்கலாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அதுல நானும் ஒருத்தன். பதிலுக்கு ஹீரோவும் சீரியஸாவா 3rd ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியாத இந்த நேரத்துல இந்த டோர்னமெண்ட் தேவையா? பதிலுக்கு யூசாங்கும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீயும் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி என் கூட வந்து சண்டை போடு. அப்படிங்கிறப்ப எதுக்கு இதுல நான் கலந்துக்கிட்டு என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணணும்? நான் கொடுக்கற இந்த ஆஃபரை உன்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது ஜெனியுக். ஏன்னா என்கிட்ட பிளாக் மார்க்கெட்டுடைய ஒரு டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. நீங்க அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.